சத்யா நீ அழுகாத விடு, அதான் ஆம்புலன்ஸ் வந்துருச்சுல, வா நம்மளும் சேர்ந்து போகலாம். இல்லை மலர், அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்னையவே நான் மன்னிக்கவே மாட்டேன். லூஸ் மாதிரி பேசாத சத்யா, அதெல்லாம் அவனுக்கு எதுவும் ஆகாது. நீ வா, என்ன நடக்குதுன்னே தெரில, இங்கேயே நின்று நம்மளா பேசிகிட்டு இருக்கோம். நம்மளும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை மலர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயப்படாத லூஸு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வா, இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம அங்கே போனால் தானே தெரியும். நீ இங்கேருந்து நட, அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் மறக்காமல் ராகுலோட அம்மாவுக்கு ஃபோன் போடு. அவங்களோட நம்பர் உனக்கு தெரியுமா? இல்லையே, எனக்கு அவங்க நம்பர்லாம் தெரியாது. நான் எப்படி அவங்களுக்கு ஃபோன் போடுறது? சரி அதெல்லாம் போகிற வழியில் பார்த்துக்கலாம். நீ வா. சீக்கிரம் வேமா அவரை உள்ள ஏத்துங்க. சரி டாக்டர். ஏமா, யார் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணது? நாங்க தான் ஃபோன் பண்ணோம். சரிம்மா, உங்க 2 பேருக்கும் இந்த பையனை தெரியுமா? தெரியும் சார், எங்களுக்கு இவர் நல்லா தெரியும். சரிம்மா, அப்போ உங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் போடுங்க. நீங்களும் தானே சேர்ந்து வர்றீங்க, வந்து ஆம்புலன்ஸ்ல ஏறுங்க. சரி டாக்டர். இந்த பையனை சீக்கிரமா கூட்டிட்டு போகணும். அதனால ஸ்ட்ரக்சரை வண்டியில் ஏத்துங்க. சரி டாக்டர். இங்கே பாரு சத்யா, தேவையெல்லாம் பயந்துட்டு இருக்காத. வா, நம்மளும் சேர்ந்து வண்டியில் ஏறலாம். வண்டியில் ஏறிட்டா அவங்க அப்பா அம்மா நம்பரை எப்படியாச்சும் பாரு, இல்லைன்னா அவங்க சித்திக்கு தான் தெரியும்ல, அவங்க சொந்தக்காரங்க. அவங்களுக்கு ஃபோன் போட்டு அவங்ககிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறமா என்ன பண்ணுறன்றதெல்லாம் யோசிச்சுக்கலாம். இப்படியே அழுதுகிட்டே இருந்தாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல. வா, போய் வண்டியில் ஏறுவோம். சரி மலர், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவனுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அதெல்லாம் எதுவும் ஆகாது, பயப்படாத. நம்ம போவோம். போனால் தானே என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். சரி மலர், வா, நம்ம போவோம். சரி வா, கவலைப்படாத, அதெல்லாம் எதுவும் ஆகாது. சீக்கிரமா வந்து வண்டியில் ஏறுங்க. இதை வந்துட்டோம் டாக்டர். பாருங்க, பேஷண்ட் உள்ள கூட்டிட்டு போங்க. அந்த பொண்ணுங்க கிட்ட ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணுங்க. ஏமா, அவங்க சொந்தக்காரங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொன்னேன், கொடுத்தீங்களாமா? சொல்லியிருக்கோம் டாக்டர், இப்போ வந்துருவாங்க. அப்போ சரி அந்த பையனை உள்ள கூட்டிட்டு போங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். பாவம், தலையில வேற அடிபட்டு இருக்கு. சரி சீக்கிரமா உள்ள கூட்டிட்டு போங்க. சரிங்க டாக்டர். ஏமா, நீங்க 2 பேரும் அவங்க அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ யாராச்சும் ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கம்மா. அவங்க வந்தாதான் நான் இங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண முடியும். அதனால சீக்கிரமா அவங்கள வர சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்லிட்டீங்களா இல்லையா? அது டாக்டர், ஏ லூசு, வாயை மூடு. என்னம்மா, சொல்லிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டோம் டாக்டர், இப்போ வந்துருவாங்க. சரி அவங்கள சீக்கிரமா வர சொல்லுங்க. பையன் அடிபட்டு கிடக்கும்போது இவ்வளவு நேரம் ஆக்குவாங்க, கொஞ்சம் அவங்கள சீக்கிரமா வர சொல்லுங்கம்மா. சரி டாக்டர், நான் சொல்லிடுறேன். சரிம்மா, நான் சீக்கிரமா உள்ள போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். நீங்க உங்க அம்மா அப்பாவை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். ஏ சத்யா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ பாட்டுக்கு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லலைங்கிறத சொல்ல போற. அப்படி மட்டும் சொன்னோன்னு வச்சுக்கோ, அவர் நேரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு போயிருக்கவே மாட்டார். பைத்தியம் மாதிரி பண்ணாத. நீ உங்கள் சித்திக்கு ஃபோன் போடு, நடந்த விஷயத்த சொல்லு. அப்போ தானே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியும். இதில் ஓன் தப்பு எதுவுமே இல்லை, சும்மா லூஸ் மாதிரி பயந்துட்டு இருக்காத. அதனால் உங்கள் சித்திக்கு ஃபோனை போட்டு என்ன நடந்துச்சுன்றத சொல்லு. இல்லை மலர், எனக்கு என்னமோ என்னால் தான் உனக்கு அப்படி ஆயிடுச்சோன்னு தோணுது. சத்யா, நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நானே உன்னை அரைஞ்சிருவேன். நீ யாருக்காச்சும் ஃபோன் போட்டால் இப்படி பேசுகிறத நிப்பாட்டு. நம்ம போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்தோம், அதனால நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். சும்மா எல்லா தப்பையும் கொண்டு வந்து உன் தலையிலே போட்டுக்காத. நீ இப்படியே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வேறு யாரும் தேவையில்லை. அவங்க அம்மா உன்னால தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு முத்திரையை குத்திடுவாங்க. அதனால் நீ இப்படி பேசுகிறத நிப்பாட்டு. இல்லை மலர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கு பைத்தியமாக உனக்கு பயமாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றால் இங்கே எதுவும் ஆகலை, அவனுக்கு எதுவும் ஆகவும் செய்யாது. சும்மா லூஸு மாதிரி பயந்துட்டு இருக்காத. உங்கள் சித்திக்கு ஃபோன் போடு. அப்புறம் மறுபடியும் அந்த டாக்டர் வந்து எங்கே அவங்களோட சொந்தக்காரங்கன்னு கேட்க போகிறாரு. நீ அவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிவிட்டு அவங்க நம்பரை வாங்க, இல்லை உங்கள் சித்தியவே ஃபோன் போட்டு சொல்லு. சரி மலர், நான் எங்கள் சித்திக்கு ஃபோன் போட்டே சொல்கிறேன். சரி அந்த வேலையை பாரு. ஹலோ சொல்லுமா சத்யா? சித்தி, அது ஏன் சத்யா, என்னாச்சு? அழுகிற மாதிரி பேசுகிற? சித்தி, ராகுலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சித்தி. என்னது ஆக்சிடென்ட்டா?